Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சன் நியூஸில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வயது உச்சவரம்பு சம்பந்தமாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க, டிவிலையும் ஒளிபரப்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இந்த போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சன் நியூஸில். ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் நியமனம் வயது வரம்பு உயர்வுன்னு போட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய நியமனங்களுக்கு வயது உச்சவரம்பை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவுன்னு போட்டிருக்காங்க. பொது பிரிவினருக்கான வயது 40 45 இதர பிரிவினருக்கு வந்து 45 50 அதிகரிப்புன்னு சொல்லி இன்னைக்கு அக்டோபர் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் போயிருக்கு. நீங்கள் கூட வந்து செக் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயும் இருக்குது, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே, அதாவது இந்த செய்தி வரதுக்கு முன்பாக காலையிலே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து சார் ஒருத்தர் வந்து ஒரு ஜியோ வந்து ஷேர் பண்ணார். பட் அந்த ஜியோவை வந்து நான் அப்பயே வந்து வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் அதில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு 2021 18/10/2021 அந்த ஜியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த செய்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க புதுசாக எந்த ஒரு ஏஜ் லிமிட் வந்து இல்லை. இது ஏற்கனவே வந்து பழைய ஜியோவில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சில புதுசாக ஒரு ஜியோ வந்து இதுக்கப்புறம் வெளியிட போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஃபஸ்ட்டு பழைய ஜியோவில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ரைட்டா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து உயர்த்தினாங்க. 31/12/2022 வரை சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டுமே வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த உயர்த்தப்பட்ட உச்சவரம்பு என்பது 31/12/2022, அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் கடைசி நாளோட அந்த இவங்க ஒரு 1 இயருக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாதிரி கொடுத்தாங்க அந்த கொரோனா பேண்டமிக்காக. ஸோ அந்த சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டுமே கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து வெளியிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான அறிவிகளுக்கு பொருந்தாங்க. 2022 வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சிறப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. அரசாணை நிலை வந்து 91 மனிதவள மேம்பாட்டு துறையினால் 13/9/2022 படி ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பினை 1/1/2023 முதல் பொது பிரிவினருக்கு வந்து 42 இதர பிரிவினருக்கு வந்து 47 நிர்ணயிக்கப்படுகிறது சொல்லி 2021 ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு முறைக்கு மட்டும்தான் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்தாங்க. நான் ஓசி கேட்டகரிக்கு 45, மீதி இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே 50 வயசு என்பது ஒரு வருடத்துக்கு மட்டும் 2022 மட்டும்தான் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த ஜியோ வந்து இந்த வருடத்தோட கடைசி நாளில் முடிவடைகிறது இல்லையா. அப்போ அடுத்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஏஜ் லிமிட், அதாவது ஓசிக்கு 42 இதர பிரிவினருக்கு 47 வந்து வரதுனால இந்த வருடத்தில் எந்த ஒரு தேர்வு வந்து டிஆர்பி பெருசாக வந்து கனெக்ட் பண்ணவே கிடையாது. அது டெட்டு தேர்வு என்பது நியமன தேர்வு கிடையாது. அது வந்து ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதில் பேப்பர் 1 தான் வச்சிருக்காங்க, இன்னும் பேப்பர் 2 வந்து வைக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவன் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கான போட்டித் தேர்வாகட்டும் மற்ற தேர்வுகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன் 2022 நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் படி எந்த ஒரு தேர்வும் வைக்காதனால மேபி வந்து இந்த ரிலாக்ஸேஷன் என்பது 2023க்கும் வந்து கொடுக்குற மாதிரி மேபி இருக்கலாம். பட் அதுக்கான அரசாணை நம்மக்கிட்ட ஜியோ வந்து கிடைக்கல. பட் அந்த செய்தியை நான் அப்படி தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ரைட்டா. ஸோ இது வந்து நியூ ஜியோவா இல்லை பழைய ஜியோ படி சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி வந்து ஆசிரியர்களோட பொதுவான கருத்து என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து நீக்க வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே போட்டித் தேர்வு ஆகிடுச்சு. யூஜி டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கும் போட்டித் தேர்வு, பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கும் போட்டித் தேர்வு, பாலிடெக்னிக்காரங்களுக்கும் போட்டித் தேர்வு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வைக்கிறாங்களா, இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேர்வே இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்துக்குமே போட்டித் தேர்வு என்னும் பொழுது தகுதியும் அந்த எலிஜிபிலிட்டி தகுதி இருக்கிறவங்க திறமை இருப்பவர்கள் வந்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணட்டும். எதுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த வருடத்தோட அந்த ரிலாக்ஸேஷன் அந்த ஜியோ வந்து முடியறதுனால மேபி நெக்ஸ்ட் இயருக்குமே அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கறதுக்காக வந்து விரைவில் வந்து அரசாணை வந்து வெளியிடலாம்னு தெரியுது. நியூஸில் வந்து அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு 45 அதர் கேட்டகரிக்கு வந்து 50 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். ஜியோ வெளியினதுக்கப்புறம் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா, நன்றி வணக்கம்.